வணக்கம் மக்களே, நம்பர் சீரீஸ்ல உள்ள பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான கணக்குகள், டிஃப்ரெண்டான கணக்குகள் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, என்ன கொடுத்திருக்காங்க? இந்த ஃபாலோயிங் சீரீஸ் ரீப்ளேஸ் த क्वेश्चन மார்க் வித் த சூட்டபிள் ஆப்ஷன். இந்த क्वेश्चन மார்க் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022ல கேட்கப்பட்ட கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கும் கூட. சரிங்களா? சரி, எப்படி இருக்குங்கிறத பாருங்க. 101 100, அதுக்கப்புறம் விடுபட்டு போய் இருக்கிற கண்டுபிடிக்க போறோம். 87 71 46ன்னு இருக்கு. சரிங்களா? சரி, இது எப்படி தொடருது அப்படிங்கறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களாங்க? முதல்ல இதுக்கும் இதுக்குமான, அதாவது இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அதை ரெண்டத்தையும் மட்டும் வச்சு கணிக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா ஒரு ரெண்டு எண்ணத்துக்கு அப்படி அது ஃபாலோ ஆனாதான் அந்த விடுபட்டு இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா, இந்த மூணுத்துலயும் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் எப்படி தொடருது, இது ரெண்டும் எப்படி தொடருது. சரிங்களா? இந்த ரெண்டு பேரா எடுத்து அது எப்படி தொடருது அப்படிங்கறத பார்த்தாதான் இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மா நம்மளுக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, அப்ப எப்படி தொடருது அப்படிங்கறத முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அடிஷன் பண்ணிக்கலாம், சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் பண்ணிக்கலாம், கியூப் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா ரிலேஷனை மட்டும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏதோ ஒன்னால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி என்ன வேணா பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, அப்போ காமனா முதல்ல போவோம். சரிங்களா? இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் என்னது? 101 இருக்கு, 100 இருக்கு. அப்ப 101 இருந்து 1 கழிச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? 100 கிடைச்சிரும். சரிங்களா? சரிங்க, 87 இருக்கு, 71 இருக்கு. சரி, 87ல இருந்து எத்தனை கழிச்சா 71 வருங்க? இங்க ஒரு 7, அங்க ஒரு 9. அப்போ மொத்தம் 16 கழிக்கணும். அப்பதான் எனக்கு என்ன வரும்? 87ல இருந்து 16 கழிச்சாதான் எனக்கு 71 அப்படிங்கறதே வரும். சரிங்களா? சரி, 71ல இருந்து எத்தனை கழிச்சா நம்மளுக்கு 46 கிடைக்கும் அப்படிங்கறத பாருங்க. 25 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 46 கிடைக்குது. சரிங்களா? சரிங்களா? இப்போ இத பாருங்களேன். இந்த 16 பாக்கையில உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் மாதிரி இல்லையா? 16 அப்படிங்கிறது என்னது? 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் தான் நம்மளுக்கு 16. சரி, அப்போ என்ன பண்ணிருக்காங்க? 4 ஸ்கொயரை கழிச்சிருக்காங்க. இது நாள் வரைக்கும் நம்ம கூட்டினதை பார்த்திருப்போம். சரிங்களா? இப்ப என்ன இருக்கு? கழிஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. சரிங்களா? சரி, அப்போ 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயர் மாதிரி இருக்கா? 5 ஸ்கொயர் தானே 25. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிருக்காங்க? -5 ஸ்கொயர், அதாவது 5 ஸ்கொயரால மைனஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு 46 கிடைச்சிருக்கு. 71ல இருந்து 5 ஸ்கொயரால மைனஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த 1ஐயும் நம்மளால 1 ஸ்கொயர் தான் எழுதிக்க முடியுமே. சரிங்களா? அப்போ 1, அதாவது 1/10 எழுதினாலும் திரும்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னதான் 1 தான். சரிங்களா? அப்போ 1 நம்ம 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இதுல இருந்து 1 கழிச்சிருக்காங்க. அப்ப ரெண்டாவதுல இருந்து இங்க 1 4 5 இருக்கு. இடையில இது ரெண்டும் மட்டும் விடுபட்டு போய் இருக்கு. அப்போ இங்க என்னங்க ஆயிருக்கும்? 2 ஸ்கொயரால மைனஸ் பண்ணிருப்பாங்க, 3 ஸ்கொயரால மைனஸ் பண்ணிருப்பாங்க. இது எடுத்து நம்மளால கணிக்க முடியுதா? இப்படிதான் பண்ணணும். சரிங்களா? சரி, அப்ப 2 ஸ்கொயர் என்னது? 4. 100ல இருந்து 4 கழிச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? 96 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்பதான் மெயினான ஸ்டெப்புக்கே வந்திருக்கும். சரிங்களா? இது கரெக்டா அப்படிங்கறது பார்க்கணும்ல. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 96ல இருந்து 3 ஸ்கொயரை கழிச்சா 87 வந்தாதான் இது கரெக்டான ஆன்சரா இருக்க முடியும். சரிங்களா? சரி, 96, அதாவது 3 ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு 9. சரிங்களா? சரி, அப்ப 96ல இருந்து 9 கழிச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 87 தான் வரும். அப்போ கரெக்ட் தான், நம்ம கணிச்சிருக்கிறது கரெக்ட் தான். ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீரீஸ். சரிங்களா? இப்படி தொடரக்கூடிய இந்த சீரீஸ்ல அடுத்ததாக என்ன வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? 198 202, சரி, 211 227 அப்படி போயிட்டே இருக்கு. சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் இந்த 227க்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க? சரி, முதல்ல டிஃபரன்ஸ் பாத்துக்கலாம். இப்ப 198க்கும் 202க்குமான டிஃபரன்ஸ் என்னதுங்க? 198 கூட நான் 4 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 202 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்ப இந்த 202 கூட எத்தனை கூட்டினா எனக்கு 211 கிடைக்கும்? 202 கூட நான் 9 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு 211 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த 211 கூட எத்தனை கூட்டினா எனக்கு 227 கிடைக்கும்? 16 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு 227 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 4 நல்லா பாருங்க, இதுவும் ஸ்கொயர் நம்பர் மாதிரியே இருக்கா? மேல என்ன பார்த்தோம்? மைனஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? எல்லா ஸ்கொயர் நம்பரையும் மைனஸ் பண்ணியிருந்தாங்க. இங்க ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 9 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 16 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போ எப்படி தொடர்ந்து இருக்கு? 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறது புரியுதா? 5 ஸ்கொயர் தானே வரும். சரிங்களா? அப்ப இங்க என்ன பண்ணும்? நான் 5 ஸ்கொயரால கூட்டணும். 5 ஸ்கொயர் என்னது? 25. அதாவது 227 கூட நான் என்ன பண்ணணும்?
பண்ணணும், 25 கூட்டணும், கூட்டினா எனக்கு அடுத்து இருக்கிறது வந்துடும் 227 கூட 25 கூட்டினா 252 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அப்போ இதெல்லாம் என்னது? ட்ரிபிள் லேயர்ஸ், அதாவது 3 லேயர்ஸ் சம். சரிங்களா? இதுக்கப்புறம் இதோட ரிலேஷனை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் ரிலேஷன் சேமா இருந்தா தான் அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது ஒரு காமனான, சரிங்களா, ஒரு பொதுவான ஒரு இன்டர்வல் எடுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். டிஃப்ரெண்டான கணக்கு 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. the next term in the sequence. சரிங்களா? இதெல்லாம் அடுத்ததாக வரக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. முதல்ல 1 இருக்கு, அதுக்கப்புறம் 8 இருக்கு, 9 இருக்கு, 64 இருக்கு, 25 இருக்கு, இப்படி போயிட்டே இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இத பார்த்தோன்னே நம்மளுக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா? இங்க பாருங்களேன், இதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா? இந்த 9 3 ஸ்கொயர்னு எழுத முடியும், 25 5 ஸ்கொயர்னு எழுத முடியும், 8 2 கியூப்னு எழுத முடியும். இந்த மாதிரி பார்த்தோன்னே சொல்ல தெரியணும். சரிங்களா? இங்க பாருங்களேன், இதுலயும் இந்த மாதிரியும் கணக்குகள் கேட்கறாங்க. எப்படி இருக்குங்கிறத பாருங்க. நான் சொன்னேன்னா 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 கியூப்னு எழுதிக்கலாமா? 2 4 4 2 8. 2 எத்தனை முறை பெருக்கணும்? 3 முறை பெருக்கணும்ங்கிற மாதிரி அர்த்தமா? சரி, 2 3 முறை பெருக்கணும்னா எனக்கு 8 கிடைச்சிருமா? சரி, 9 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 3 ஸ்கொயர் எனக்கு 9 தானே. சரி, இருந்துட்டு போட்டோம். இந்த 25 நான் 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சரி, எழுதிக்கிட்டேன். இந்த 1 ஸ்கொயர்னே எழுதிக்கலாமா? சரி, 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், 1 கியூப்னு எழுதிக்கலாம். சரிங்களா? 1 கியூப்னு எழுதிக்கலாம். எதனால சொல்றேன்னு பாருங்க. இப்ப இந்த 64ஐயும் 2 விதமாக எழுத முடியும். சரிங்களா? எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா, 4 கியூப்னும் எழுதலாம், 8 ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? 8 8 are 64, 8 × 8 64. சரிங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி சூஸ் பண்றோம் அப்படிங்கறத மேட்டர். சரிங்களாங்க? இங்க பாருங்களேன், முதல்ல 1, அதாவது ஸ்கொயரும் கியூபும் மாத்தி மாத்தி வருது பாருங்க. இங்க ஸ்கொயர் கியூப், ஸ்கொயர் கியூப், ஸ்கொயர். சரிங்களா? இந்த மாதிரி வருது. இப்போ நான் 1 கியூப்னு போடலாம். சரிங்களா? 1 கியூப்னு போட்டோம்னா எனக்கு என்ன ஆகும்? 1 கியூப் 2 கியூப் 3 ஸ்கொயர், அதுக்கடுத்து 4 கியூப் 5 ஸ்கொயர். அதாவது எனக்கு 2 3 தான் அடுத்தடுத்ததாக வருது பவர்ல. சரிங்களா? அடுக்குகள்ல 2 3 அடுத்தடுத்த மாதிரி வருது. சரிங்களா? இப்போ நான் இங்க கொண்டு நான் 1 கியூபை போட்டேன் அப்படின்னா இங்க 3 3 2 3 2ன்னு தொடரும். சரிங்களா? அப்போ நல்லா பாத்துக்கணும், இங்க நான் 8 ஸ்கொயரும் போட முடியும், 4 கியூபும் போட முடியும். ஆனா பேஸ் எப்படி இருக்கு? 1 2 3 4 5ன்னு ஒவ்வொன்னா இடைவெளி விட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்தடுத்த எண்களாக இருக்கு. பேஸ் கரெக்டா இருக்கு. பவர்ல எப்படி இருக்கு? 2 3 2 3 2 3 ஆல்டர்னேட்டிவா இருக்கு. சரிங்களா? அப்போ இது ஒரு காமனான தொடர்ச்சி தானே, இல்லையா? இப்போ நான் இங்க கொண்டு 8 ஸ்கொயரையும் 1 கியூபையும் போட்டேன் அப்படின்னா அந்த தொடர்ச்சியே மாறிடும். சரிங்களா? இப்போ அதனால தான் எத்தனை வழிகள் இருந்தாலும் நம்மளுக்கு எந்த வழிகள் கரெக்டா இருக்கோ அதை எடுத்துக்கணும். சரிங்களா? அதுதான் எனது ரீசனிங்கே. சரிங்களா? ரீசனிங்கோட ஒரு யூனிக்னஸே அதான். சரிங்களா? அதுக்கு அது பார்க்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டா இருக்க மாதிரி தோணும். ஆனா நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தாதான் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கே புரிய வரும். சரிங்களா? அப்போ கரெக்டா தொடர்தா? எப்படி இருக்கு? அடுத்தடுத்த எண்களாக அடுக்குகள், அதாவது அடிமானம் இருக்கு. சரிங்களா? அடிமானம் பேஸ் எப்படி இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. அடுக்குகள் எப்படி இருக்கு? 2 3 2 3 தொடர்ந்து ஆல்டர்னேட்டிவா இருக்கு. சரிங்களா? சரி, அப்போ இதுக்கு அடுத்து என்ன வரும்? 5க்கு அடுத்து என்ன வரும்? அடிமானத்தை 6 தானே வரும். சரி, இது போட்டு இப்ப அடுக்குகளை பார்க்கணும். அப்போ 2க்கு அப்புறம் என்ன போடணும்? 3 தான் போடணும். ஏன்னா 2 3 தான் அடுத்தடுத்ததாக வரும். 2க்கு அப்புறம் திரும்ப 2 போடக்கூடாதுங்கிறத சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, இப்ப 6 கியூப் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். 6 கியூப் என்னது? 6 × 6 36, 36 × 6 216. ஆப்ஷன் டி தான் சரி, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இவ்வளவுதான். நீங்க எல்லாத்தையும் கஷ்டம் நினைச்சா கஷ்டம் தாங்க, ஈஸி நினைச்சா ஈஸி தான். இவ்வளவு வழிகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஈஸியாவே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். what number will represent a in the following pattern அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதாவது இந்த a இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். நம்ம முதல்ல எழுதிக்குவோம். 2 5 11 23, அதுக்கப்புறம் a இருக்கு. அந்த a இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படிங்கறத நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் பார்ப்போம். 2 கூட 3 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு 5 கிடைக்கும். 5 கூட 6 கூட்டினேன் அப்படின்னா 11 கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? 23 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கான தொடர்ச்சி என்ன அப்படிங்கறத பாருங்களேன். எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடுல உள்ள மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? சரி, அப்போ 3 × 2, அதாவது ட்ரிபிள் லேயர் சம். சரிங்களா? 3 × 2 எத்தனை? 6. சரிங்களா? சரி, 6 × 2 எத்தனை? 12. சரிங்களா? அப்போ எப்படி சேமா தொடருதா? இங்க பாருங்க. அப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்?
இந்த 12 கூட 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும்? 12 × 2 24. சரிங்களா? அப்போ இந்த 24 நான் என்ன பண்ணணும்? இந்த 23 கூட கூட்டணும் அப்படிங்கிறது புரியுதாங்க? அப்ப எப்படி சேமா தொடருது அப்படிங்கறத சொல்றோம். கடைசி ரோவை பார்த்து எல்லாம் சேமா தொடருது அப்படிங்கறத சொல்றோம். சரிங்களா? 1 எப்படி கூடி இருக்கு அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அந்த கூடுனது எத்தனையோட மடங்குகளாவோ போயிருக்கு அப்படிங்கிறது கடைசி ரோல தெரியுது. சரிங்களா? சரி, இந்த மாதிரி நிறைய கணக்குகள் பார்த்தாச்சு. சரிங்களாங்க? சரி, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நிறைய சம்ஸ் நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? இந்த டாபிக் கீழ நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்காதீங்க. சரிங்களா? கொஸ்டினை முதல்ல பார்த்து சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் மட்டும் கரெக்டா அப்படிங்கறத பாருங்க. வீடியோ கூட ஃபுல்லா பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? அப்படி ஒருவேளை தெரியல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க பார்த்தா போதும். சரிங்களாங்க? உங்களுக்கு மனப்பாடம் ஆகுதா, அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணணும், 24 கூட கூட்டணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. அப்ப 23 கூட 24 கூட்டணும் எனக்கு என்ன கிடைக்கும்? 47 கிடைக்கும். அதான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான். சரி, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். find the missing number. சரிங்களா? 36க்கு அப்புறமும் 64க்கு 36க்கும் 64க்கும் நடுவுல ஏதோ ஒரு எண் வருமா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஈஸி தான். சரிங்களா? வேணா ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கலாம். 2023ல கேட்கப்பட்ட கேள்வி ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கோங்க. சின்னதா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. 4, 27, 16, 125, 36, 64. சரிங்களா? எல்லா பாக்கையில ஸ்கொயர் கியூப் நம்பர்ஸா இருக்கா? கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், 24 3 கியூப்னு எழுதிக்கலாம், 16 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், 125 5 கியூப்னு எழுதிக்கலாம். அடிமானம் எப்படி இருக்கு? 2 3 4 5ன்னு போயிட்டு இருக்கு. அடுக்குகள்ல 2 3 மாத்தி மாத்தி வருது. சரிங்களா? சரி, அப்ப அந்த கோடு போட்டிருக்க இடத்துல மட்டும் என்ன வரும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. 71 59 48 38 29 இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, முதல்ல எழுதிக்கிறேன். ரொம்ப முக்கியமான கணக்கு, 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, 71 59 48 38 29 இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? சரி, அப்போ 71ல இருந்து ஏதோ ஒண்ணு கூட்டினா எனக்கு 59 கிடைக்காது. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? அப்ப 71ல இருந்து ஏதோ ஒண்ணு கழிக்கணும், அப்பதான் எனக்கு 59 கிடைக்கும். என்னதை கழிச்சா வரும் அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களா? 71ல இருந்து 12 கழிச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 59ன்னு கிடைக்கும். சரி, 59ல இருந்து எத்தனை கழிச்சா எனக்கு 48 கிடைக்கும்? 11 கழிச்சா 48 கிடைக்கும். சரி, 48ல இருந்து எத்தனை கழிச்சா எனக்கு 38 கிடைக்கும்? 10 கழிச்சா 38ன்னு கிடைக்கும். சரி, 38ல இருந்து எத்தனை கழிச்சா 29 கிடைக்கும்? 9 கழிக்கணும், எனக்கு 29 கிடைக்கும். அப்ப எப்படி தொடருது அப்படிங்கறது பாருங்க. முதல்ல 12ஆல கழிச்சிருக்காங்க, 11ஆல கழிச்சிருக்காங்க, 10ஆல கழிச்சிருக்காங்க, 9ஆல கழிச்சிருக்காங்க. ரிவர்ஸ் ஆர்டர். சரிங்களா? 12 11 10 9. அப்போ 9க்கு அப்ப 8ஆல கழிக்கணும். அப்ப 29ல இருந்து 8 கழிச்சு அப்படின்னா எனக்கு 21ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஆல்பா நியூமெரிக் சீரிஸ். சரிங்களா? அதாவது ஆல்பபெட்டும் இருக்கு. ஆல்பபெட்டும் இருக்கா? Z Y X இருக்கா? ஆல்பபெட்டும் இருக்கு. நியூமெரிக்ஸ் நம்பர்ஸும் இருக்கு. 2 5 எல்லாமே இருக்கா? அப்போ இந்த ஆல்பா நியூமெரிக் சீரீஸ்ல இதுக்கப்புறம் என்ன வரும், அதாவது 34V 13க்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, டிஃப்ரெண்டானது, 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, முதல்ல எழுதிக்கிறேன். 2 Z 5. சரிங்களா? அதுக்கப்புறம் 7 Y 7. சரி, 14 X 9. சரி, 23 W 11. சரி, 34 V 13. இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கறத நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, ஒண்ணா எப்படி தொடருது அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? எல்லாமே எப்படி தொடருது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் லைட்டா. இங்க பாருங்களேன், முதல்ல இந்த 2 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒன்னொன்னா எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உள்ள எல்லா நம்பர்ஸும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ முதல்ல 2 கூட எத்தனை கூட்டினாங்க எனக்கு 7 கிடைக்கும். 2 கூட 5 கூட்டினா எனக்கு 7 கிடைக்குமா? சரி, இந்த 7 கூட எத்தனை கூட்டினா எனக்கு 14 கிடைக்கும். 7 கூட திரும்ப நான் 7 கூட்டினா எனக்கு 14 கிடைக்கும். சரிங்களா? 14 கூட எத்தனை கூட்டினா 23 கிடைக்கும். 9 கூட்டினா அப்படின்னா 23 கிடைக்கும். சரி, 23 கூட எத்தனை கூட்டினா 34 கிடைக்கும். 11 கூட்டினா அப்படின்னா 34 கிடைக்கும். சரிங்களா? அப்ப இது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்களேன். எல்லாமே 5ல இருந்து, அதாவது பிரைம், அதாவது ஆட் நம்பர்ஸா இருக்கா? எல்லாமே ஆட் நம்பர்ஸா இருக்கா?
5க்கு அப்புறம் உள்ள ஆட் நம்பர் சரிங்களா, 5க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் உள்ளது 7, 7 தான் ஆட் நம்பர், 7க்கு அப்புறம் உள்ள ஆட் நம்பர் 9, 9க்கு அப்புறம் 11, 11க்கு அப்புறம் உள்ள ஆட் நம்பர் என்னதுங்க, 11க்கு அப்புறம் 13 அப்படிங்கிறது தான் ஆட் நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்னதான் வரும், அதாவது 34 கூட 13 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 47 கிடைக்கும். 47 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரும் சரிங்களா. அப்போ இங்க ஆப்ஷன் ஏவாவும் இருக்க முடியாது, ஆப்ஷன் பியாவும் இருக்க முடியாது, இதை கழிச்சுக்கலாம் சரிங்களா. சரி, இதுக்கப்புறம் அடுத்ததை பார்ப்போம் சரிங்களா, அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். சரி, அப்போ முதல்ல இசட் இருக்கு, ஒய் இருக்கு, எக்ஸ் இருக்கு, டபிள்யூ இருக்கு, வி இருக்கு சரிங்களா. அப்போ இதை வந்து நம்ம அதாவது நம்பர் சீரீஸ், அதாவது லெட்டர் சீரீஸ்லேயே பார்த்துருப்போம். என்னது, பொசிஷன்ஸ் பார்த்துருப்போம், ஆல்பபெட்ஸோட பொசிஷன்ஸ் பார்த்துருப்போம் சரிங்களா. என்னது, இசட் அப்படிங்கிறது 26வது பொசிஷன், ஒய் அப்படிங்கிறது 25வது பொசிஷன், எக்ஸ் அப்படிங்கிறது 24வது பொசிஷன், டபிள்யூ அப்படிங்கிறது 23வது பொசிஷன், வி அப்படிங்கிறது 22வது பொசிஷன் சரிங்களா. அப்போ ரிவர்ஸ்ல வந்திருக்கு இசட், ஒய், எக்ஸ், டபிள்யூ, வி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சரிங்களா. அப்ப 22க்கு அப்புறம் உள்ள பொசிஷன், அதாவது முன்னாடி, அதாவது 22க்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி உள்ள பொசிஷன் 21 சரிங்களா. அப்ப 21 பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆல்பபெட் என்னது, யூ சரிங்களா. யூ அப்படிங்கிறது தான் இருக்கும் சரிங்களா. 21 பொசிஷன்ல யூ தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும். இசட், ஒய், எக்ஸ், டபிள்யூ, வி அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தாலே தெரியும். இப்படி பொசிஷன்ஸ் போட்டு தான் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரிலாம் கிடையாது சரிங்களா. உங்க மைண்ட் பொறுத்து தான் எல்லாமே சரிங்களா. சரி, அப்போ இந்த பிளேஸ்ல யூ வரும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. அப்ப ஆப்ஷன் சியாக தான் இருக்க முடியுமா, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. ஏன்னா பி அப்படிங்கிறது கிடையாது, ஆப்ஷன் சியாக தான் இருக்க முடியும். இதுக்கு அடுத்து 15 தான் வரும், வேணாலும் பார்த்துக்கோங்க. இங்க 5 கூட எத்தனை கூட்டினா, அதாவது 3வது பொசிஷன் எடுத்துக்கிறேன் சரிங்களா. வேணா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா, சரி. இப்போ 5 கூட நான் எத்தனை கூட்டினா எனக்கு 7 கிடைக்கும், 2 கூட்டினா 7 கிடைக்கும். 7 கூட எனக்கு 2 கூட்டினா 9 கிடைக்கும். சரி, 9 கூட திரும்ப 2 கூட்டினா அப்படின்னா 11 கிடைக்கும். 11 கூட திரும்ப 2 கூட்டினா அப்படின்னா 13 கிடைக்கும். 3வது பிளேஸ்ல உள்ளது எல்லாமே எப்படி இருக்கு, 2 2 கூடி இருக்கு. இப்போ திரும்ப நான் 2 கூட்டணும், 13 கூட 2 கூட்டினா அப்படின்னா 15 அப்படிங்கிறது இருக்கும். அவ்வளவுதான், 47 U 15, அவ்வளவுதான் ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். What should come in the place of question mark in the series, அதாவது அந்த கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கோங்க சரிங்களாங்க, ரொம்ப முக்கியமான கணக்கு. அதாவது வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இந்த சீரீஸ், இந்த சீரீஸ்ல கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, அதாவது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பெருசாலாம் ஒண்ணுமே இருக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்குகளே மாறித்தான் சரிங்களா. முக்கியமான கணக்கு 2022ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். The next number in the following sequence அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த கலரே எனக்கு பிடிக்கல, வேற கலர் பாத்துறேன். அதாவது இந்த கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, முதல்ல எழுதிக்கிறேன். 0, 6, 24, 60, 120, 210 அடிக்கி கலரு. சரி, இதுக்கப்புறம் உள்ளது என்ன வரும் அப்படிங்கறது தான் கேட்டிருக்காங்க. சரி பார்ப்போம். முதல்ல எப்படி கூடி இருக்கு, 0 கூட நான் எத்தனை கூட்டினா எனக்கு 6 வரும், பிங்க் கலர் போடும், பிங்க் இல்ல இதை போடும். 0 கூட நான் 6 கூட்டினேன் அப்படின்னா 6 வரும். 6 கூட எத்தனை கூட்டினா 24 வரும், 18 கூட்டினா 24 வரும். சரி, 24 கூட எத்தனை கூட்டினா 60 வரும், 36 கூட்டினா 60 வரும் சரிங்களா. 60 கூட எத்தனை கூட்டினா எனக்கு 120 வரும், 60 கூட்டினா தான் 120 வரும் சரிங்களா. 120 கூட 90 கூட்டினா எனக்கு 210 அப்படிங்கிறது வரும் சரிங்களா. அப்ப இது எப்படி தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. 6 கூட எத்தனை, அதாவது ஏதோ ஒண்ணு பண்ணையில நம்மளுக்கு 18 வரணும் சரிங்களா. அப்ப 6 கூட என்ன பண்ணிருக்கோம், நம்மளுக்கு 18 வந்திருக்கு. 6 × 3 18ன்னு சொல்லலாம் சரிங்களா. சரி, இது பார்ப்போம் கரெக்டா வருதா அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. 6 3 18 வரலாம். சரி, 18 கூட எத்தனை பேருக்குன்னா 36 வரும். 18 கூட அதாவது பெருக்கணும் சரிங்களா. 18 கூட 3 பெருக்குன்னா எனக்கு என்ன வராது, 36 அப்படிங்கிறது வராது சரிங்களா. அதனால பெருக்குறது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது சரிங்களா. அப்ப திரும்பியும் கூட்டி பார்க்கலாம் சரிங்களா. திரும்பியும் கூட்டி பாருங்க, எதுவுமே வேலைக்கு ஆகல அப்படின்னா அவ்வளவுதான் பண்ண முடியும் சரிங்களா. சரி, திரும்பியும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குங்கிறத பாருங்க. 6 கூட எனக்கு 12 கூட்டினா 18 கிடைக்குமா. சரி, 18 கூட எத்தனை கூட்டினாங்க 36 கிடைக்கும். திரும்ப 18 கூட்டினா எனக்கு 36 கிடைக்குமா. சரி, 36 கூட எத்தனை கூட்டினா 60 கிடைக்கும். 24 கூட்டினா 60 கிடைக்கும். சரி, 60 கூட எத்தனை கூட்டினா எனக்கு 90 அப்படிங்கிறது கிடைக்கும்.
திரும்ப நான் 30 கூட்டணும், அப்பதான் எனக்கு 90 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அப்ப இது எப்படி தொடருது அப்படிங்கறது ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்காங்கிறத பாருங்க. 12 18 இருக்கு. சரிங்களா? அப்போ அதாவது ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப 12 கூட நம்ம எத்தனை கூட்டினா 18 கிடைக்கும்? 6 கூட்டினா 18 கிடைக்கும். 18 கூட திரும்ப 6 கூட்டினா 24 கிடைக்கும். 24 கூட திரும்ப 6 கூட்டினா 30 கிடைக்கும். அப்போ இது 4 லேயர் சம். சரிங்களா? அப்போ திரும்பியும் இந்த 30, அதாவது அடுத்தது வர்றதுக்கு எவ்வளவு போக வேண்டியிருக்குங்கிறத பாருங்க. கீழ இருந்தா போகணும். சரிங்களா? இப்போ திரும்ப இந்த 30 கூட நான் என்ன பண்ணணும்? 6 கூட்டணும். கூட்டினா எனக்கு 36 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அப்ப இந்த 90 கூட நான் என்ன பண்ணணும்? இந்த 36 கூட்டணும். 36 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 126 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே தானே? சரி, இப்ப திரும்ப நான் என்ன பண்ணணும்? இந்த 120 கூட இந்த 210 கூட 126 கூட்டணும். கூட்டினா எனக்கு 336 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆப்ஷன் சி தான் செய்யணும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் கணக்குகள் இருக்கு. அப்போ ஒரே ஸ்டெப்ல தரந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ நிறைய இதெல்லாம் சால்வ் பண்ணதான் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.